அம்மாமாரே அண்ணமாரே, ஆண்டவருக்கு தர்றத விதைக்கிறதுக்கு சமம். ஒரு நெல் மணியை விதைச்சா எத்தனை நெல் வரும்? ஒரு நெல்லு கருதுல ஒரு நெல்லை விதைச்சா எத்தனை நெல் வரும் சொல்லி கிஷோர் 100 சொல்ற ஒரு நெல். அப்போ ஒரு மரக்கா நெல் விதைச்சா எத்தனை மரக்கா வரும்? அதே போல என் ஆண்டவருக்கு என்று கூட அவர் சீக்கிரம் இடத்துல என் கர்த்தருக்கு என் மனசால கொடுத்துட்டேன் அப்படின்னா தேவன் என் பொருளாதார எல்லையிலெல்லாம் அவருடைய அற்புதம் விளங்க ஆரம்பிக்கும். இதான் கொடுக்க ஆசீர்வாதம். நான் சொல்லட்டுமா? பிசாசு ஓடுறதுக்கு உபவாசம் படிச்சோம் இல்லாமா? பேச மாட்டீங்க. இன்னும் பார்த்துட்டு இப்படி பார்த்தா பேய் ஓட்டுக்கு உபவாசம் படிச்சோம் இல்லாமா? அப்படியா? எதுக்கெல்லாம் உபவாசம் படிச்சோம் பண்ணலாம்? பிசாசு ஓடுறது. வியாதிக்கு உபவாசம் படிச்சோம் இல்லாமா? வாய்ந்து பேசுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில விளையாடுறதுக்கு உபவாசம் படிச்சோம் இல்லாமா? பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட உபவாசம் படிச்சோம் இல்லாமா? என் பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு உபவாசம் படிச்சோம் இல்லாமா? பண்ணா 100 நாள் எச்சி முழுதாம ஜெபம் பண்ணாலும் ஜெபம் கேட்கப்படாது. என் பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக நான் என்னத்த உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணினாலும் கேட்கப்பட மாட்டாது. அதனுடைய பிரமாணம் என்ன அப்படின்னா, நான் கர்த்தருக்கு கொடுத்தா தான் எனக்கு கொடுப்பாரு. நானே நப்பி நாராயணன் கஞ்ச பிசுனாரியா இருக்கிறேன் கர்த்தருடைய விஷயத்துல. அப்புறம் நான் மட்டும் ஆண்டவரே கொடுக்கப்போ இப்படி தாக்கப்பா இப்படியா வாங்குறதுக்கு கூட கை விரியுதே, கொடுக்கிறதுக்கு உனக்கு மனம் இல்லையே. நீ விசுவாசி, நீ பைபிள் தூக்குற, நீ ஸ்தோத்திரம் பண்ற, நீ உண்மையான தேவனை ஆராதிக்க சொல்ற. நினைக்கிறேன் சபையில கர்த்தர் ஊழியக்காரனை வச்சது யாரு? சபையில ஊழியக்காரன் வச்சது யாரு? யாரு? சரி, அந்த ஊழியக்காரனுக்கு யார் போஷிப்பா? கர்த்தர் போஷிப்பார். யாரை வச்சு எப்படி போஷிப்பார்? அதுக்கு தான் தசமபாகம், அதுக்கு தான் காணிக்கை. அப்ப தேவன் நியமித்த வேலைக்காரனுக்கு அவர் உங்களை ஆசீர்வதிச்சு நீங்க கொடுக்கிற காணிக்கை கொடுத்து அந்த போஷாக்கை கொடுக்க வரல அப்படின்னா, நீ கர்த்தர் நியமித்த பிரமாணம் தேவன் இந்த ஊழியக்காரனை தேவ பிரமாணத்தை மீறி ஊழியக்காரனை பட்டினி போட்டனா உன் குடும்பத்துல கஷ்டம் வரும். அதான் மேட்டர், சிம்பிள். கீழே படிங்க. எடுத்து விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, உங்க சொத்தை பூரா கேட்கல, உங்க தோட்டத்தை எழுதி வைக்க சொல்லல, உங்களை ஆசீர்வதிப்பதற்கு பொருளாதாரத்தில் நீங்க ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது தேவன் அதை கண்டித்து அதை பார்த்து என் பிள்ளை எனக்கு தெரிஞ்சு பார்த்து எனக்கு கீழ்ப்படிதே, எனக்கு கடன் இவ்வளவு கஷ்டம் எனக்கு தருதே அப்படின்னு தேவன் அற்புதங்களை செய்வார். எனக்கு சாட்சியம்ல ஒரு பக்கம் கணவன், இன்னொரு பக்கம் மகன், உயிருக்கு போராட்டம், இப்போவோ அப்போவும் இருக்குது. என் மனைவி நிலைமை எப்படி இருக்கும்? கையில வெறும் 50 ரூபா இருக்குது, வெறும் 50 ரூபா, யார்ட்டையுமே கேட்கல, யார்ட்டையும் போய் ஜோம் பண்ணீங்கன்னு சொல்லவே இல்லை. போயிட்டு வந்து பார்த்தா 12 லட்சம். யார் தந்தா? கர்த்தர். யார் எவனே தெரியாது. நேரம் வருவாங்க, பாஸ்டியா அந்த ஜோம் பண்ண பாஸ்டியா, அதிர்ச்சியா பாஸ்டியா அப்படின்னு பாஸ்டிமா பார்த்துட்டு காணி விட்டு போவாங்க. யாருமே தெரியாது. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவர் தான் உங்க தேவன். நீ சம்பாத்தியம் 1000 ரூபா தான் மாசம், 100 ரூபாய் கத்துக்கு எடுத்து வச்சது, அது கர்த்தருடைய காரியம். நான் மாசம் நான் தசமா வந்தேன் மாதந்தோறும். இன்னைக்கு செக்ஷன் மீட்டிங், செக்ஷன் மீட்டிங் மாசந்தோறும். செக்ஷன் மீட்டிங் போகும் பொழுது என் கையில் குறைந்தபட்சம் ஒரு
10,000 ரூபா 5,000 ரூபா இல்லாமல் நான் போக முடியாது. ஏன்னா வாக்கு பண்ணியிருக்கிறேன், தசமம் எடுத்து வச்சிருக்கிறேன், எல்லாம் கொண்டு போவேன். என்னை இவ்வளவு தூரம் சூப்பரா வச்சு அழகு பார்க்குறீங்க. என் இயேசு கிறிஸ்து எனக்கு எந்த குறையும் வைக்கல. கர்த்தருக்கு கொடுக்க பழகணும். கொடுக்கிற வேலையில் 1000 ரூபாயில உண்மை இல்லாதவன்ட்ட எப்படி 10,000 தருவார்? நீ வாங்குற சம்பளம் 1000 ரூபாயில 100 ரூபாய் தசமா இல்லையே, உனக்கு எப்படி இன்கிரிமெண்ட் வரும்? நிறைய பேருக்கு கொடுக்கிறதுக்கு மனம் கசக்கும். ஆனால் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? கர்த்தருக்கு கொடுக்காதனால வேற பக்கம் பிடிக்க போயிட்டு இருக்கோம். மருத்துவத்துக்கு போகும், சம்பந்தம்லாம் கொண்டு போயிடுவான். நான் பேசுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல? பேச கஷ்டமா இருக்குல்ல? கஷ்டமா இருந்தா எனக்கு அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு அதை பத்தி ஒரு கவலையும் கிடையாது. நான் பேச சத்தியத்தை பேசிட்டு இருக்கிறேன். நான் எதுக்கு பயப்படணும்? அடுத்த வருஷத்தை படிங்க. கொடுக்கிற எல்லாத்தையும் பிரியமா இல்ல. யாரு உற்சாகமா தரா? நான் சொல்றேன், சபையில விசுவாசிகள்கிட்ட காணிக்க எங்க சர்ச்சில் காணிக்கல நீங்க போடுவீங்க, எடுப்பாங்களா? போடுவீங்க. காணிக்க போட வரும் பொழுது பாஸ்டர் பாவம் 68 பாவம் கஷ்டப்படுற பாஸ்டர் பாவம் தரேன் அப்படிப்பட்ட எண்ணம் பண்ணி நீ பக்கத்தில் வரக்கூடாது. அங்கேயே போயிடும். நின்று சொல்லி நிற்க வரக்கூடாது. நீ உன் காணிக்கொண்டு அங்கே பண்ணிக்க. நான் இதை எங்கள் அப்பனுக்கு தரேன், என்னை ரட்சித்து என்னை பாதுகாத்து என்னை பலப்படுத்த எங்கள் அப்பாவுக்கு நான் தர்றேங்கிற அப்படிப்பட்ட ஆட்டிடியூட் யாருக்கு இருக்குதோ அவங்க மட்டும் அது போட்டு காணிக்க. व्यसनமாயி கட்டாயமாயி இப்போ பார்த்தாலும் கொடுங்கிறாரு, இந்த ஓடாது மாஸ்டர் உன்னோட கார் மாஸ்டருக்கு போனேன். அவருக்கு என்ன படாது, அவருக்கு ஒரு நம்மையே தரணும். நீ விளங்குவ. உங்களை தலை நிமிர்ந்து இவரே எங்க பாஸ்டர் சொல்ற அளவுக்கு கத்த வைத்திருக்காரு. இவரு பரிதாபமா சொல்ல குறிஞ்சு வழியில போட்டு ஸ்தோத்திரம் எலியாவை காவல் கொண்டு போஸ்தமா தேவனுக்கு மகிமையா இல்ல இல்ல கத்த சூப்பரா வச்சிருக்காரு. என் பையனுக்கு மாசம் படிக்கிறதுக்கு வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா 3 வருஷம் படிச்சேன். எம்ஏ முடிச்சுட்டு பயில் காலேஜுக்கு மட்டும். என் பொண்ணு படிக்கிறதுக்கு வருஷத்துக்கு 2 லட்சம் ஆகுது. என் பொண்ணை கேட்டா சொல்லு, நீ ஜெபம் பண்ணணும், ஃபீஸ் கட்டுறதுக்கு ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணி கத்துட்ட கேளு, தகவல் மட்டும் என்ன சொல்லு, நீ கேட்கறது கத்துட்ட கேளு. நம்ம பிள்ளை கட்ட சொல்லி வளர்க்கணும். அவன் ஃபீஸ் கட்டுறதுக்கு நோட்டு புத்தகம் எல்லாம் கத்துட்ட கேளு. அவர் தராம நான் எப்படி தர முடியும்? அப்படி பழக்கணும். நீங்க முதல் தாய் தகப்பன் விசுவாசத்துக்கு அறிக்கையிட்டு விசுவாசமா வாழ்ந்து பழகத்தை உங்களுக்கு லோவிசாலுக்குள் இருந்த விசுவாசம் ஐனிக்கையாளுக்குள்ளும் இருந்த விசுவாசம் தீமோத்தேயுக்குள்ளும் போச்சு. விசுவாசமா நீ கேட்டு ஆண்டவர் கேட்டு அப்படி வாங்கி பழகணும். ஊனா கடை ஆனா கடை எதிர்த்து உபவாசம் போறீங்க. தேவனுக்கு மகிமையா ஸ்தோத்திரம் 40,000 உபவாசம் படிச்சவங்க கடவுளை யாரை கொண்டு ஆறு கேட்க போறேப்பா, நான் அடுத்த மாசம் கேட்க போறேப்பா, வட்டி இல்லாம வாங்கித்தாங்கப்பா. அவர் ஃபைனான்ஸ் நடத்துறாரு, கடை வாங்குறது. ஹலோ இருக்கீங்களா? அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ரட்சிக்கப்பட்டவனுடைய கூட்டம், உலக மனுஷன் வேற, நீங்க வேற. நம்ம பழக்கம் வேற, உலக மனுஷனுடைய பழக்கம் வேற. அவனுடைய சுபா வேற, நம்ம சுபா வேற. அவன் தாட்டு வேற, நம்ம தாட்டு வேற. எல்லாமே வேற. நான் பரலோகத்துக்குரியவன், நீ உலகத்துக்குரியவன். நான் பரலோகத்துக்குரிய நரகத்துக்குரியவன். நீ நரகத்தின் பிள்ளைகிட்ட போய் நான் எதுக்கு பழகணும்? என்கிட்ட நீ பழகு. நான் உண்மையான தெய்வத்தை மானத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த தேவனை ஆராதிக்கிறேன். நீ எனக்கு புத்திமதி சொல்லக்கூடாது. உலகத்தை உனக்கு புத்திமதி சொல்ல யோக்கியதை இல்லை, அருகதை இல்லை. நீங்க தான் சொல்லணும். நீங்களே அவன் சொல்ற அளவுக்கு பண்ண அப்ப யார் தப்பு? ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். அப்ப ரட்சிக்கப்பட்ட கூட்டம்
இப்படி கடனோட வந்து இப்படிப்பட்ட வாழ்க்கை கத்தர் கொடுக்கிற பழக்கம் இல்லாம எப்படி அவனுக்கு சந்தோஷம் கத்தர் மேல, ஆண்டவர் மேல எப்படி அவனுக்கு சந்தோஷம் வரும், மகிழ்ச்சி வராது. ஆராதிக்கு வந்தாலே குடும்ப பிரச்சனை ஞாபகத்துக்கு வந்துடும். இந்த பிரச்சனை ஒழுங்கு ஃபீஸ் கட்டணும், என்ன ஆகுது தெரியல, இதுக்கு லெட்டர் போட்டாங்க, என்ன ஒன்று தெரியல, ஐயோ இது பரிவு பண்ணுவானே, அவன் போய் டீவ் கட்டணுமே, மான் பண்ணியிருக்காங்களே, எப்ப பாட்டு பாடுறப்ப பிசாசு தந்திரமாக ஞாபகப்படுறாங்க. நேபத்து பாருக்கு சந்தோஷம் மாட்டேங்குது. சந்தோஷம் ஹாப்பி தானா? அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை எத்தனை செய்தி